ஓகே. ஸோ ப்ராபபிலிட்டியோட டெஃபினிஷன் என்னமோ ஃபர்ஸ்ட் நேற்றே பார்த்துட்டோம். ப்ராபபிலிட்டியோட டெஃபினிஷன் சப்போஸ் ஏங்கிற ஒரு ஈவெண்ட் இருந்ததுன்னா என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் பி. சரிங்களா? சாரி ஆ எஸ் என் ஆஃப் எஸ். எஸ் இங்க எஸ்ங்கிறது என்ன சாம்பிள் ஸ்பேஸ் கரெக்ட்டுங்களா? ஆ எஸ்ங்கிறது சார் சாம்பிள் ஸ்பேஸ். அப்ப ஏங்கிறது ஒரு ஈவெண்ட் இங்க இருக்குதுன்னா மீதி ஈவெண்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா? மீதி இருக்கிற ஈவெண்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா அவங்க பேர் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ. ஏ பார் நோட் பண்ணுவாங்க, ஆர் ஏ டேஷ் நோட் பண்ணுவாங்க, ஆர் நாட் ஏன்னு நோட் பண்ணுவாங்க. நாட் ஏ இது மூணுமே ஒரே நேம் தான். சரிங்களா? இதுக்கு பேர் என்ன சொன்ன காம்ப்ளிமெண்டரி ஆஃப் ஈவெண்ட் இல்லைன்னா காம்ப்ளிமெண்டரி ஆஃப் ஏ. சரிங்களா? ஓகே வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். சரிங்களா? ஓகே காம்ப்ளிமெண்டரி ஆஃப் ஈவெண்ட் அது காம்ப்ளிமெண்டரி ஆஃப் ஏ மவுண்ட் காம்ப்ளிமெண்டரி ஆஃப் ஏ. இந்த ஏ நோட் பண்ணா காம்ப்ளிமெண்டரி ஆஃப் ஏ. சரியாம்மா? ஓகே சார் சரி. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தென் வாட் இஸ் a வேல்யூ ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் காம்ப்ளிமெண்டரி ஆஃப் ஏ? ஓகே. ஏ பார் ஆர் ஏ டேஷ் நோட்டேஷன் நான் நல்லா பார்த்துங்க. காம்ப்ளிமெண்டரி ஆஃப் ஏக்கு என்ன நோட்டேஷன்? ஏ பார் நோட் பண்ணுவாங்க, ஆர் ஏ டேஷ் நோட் பண்ணுவாங்க, ஆர் நாட் நாட் ஏ நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது மூணுமே காம்ப்ளிமெண்டரியோட நோட்டேஷன் தான். சரியாம்மா? ஓகே சார் சரி. இப்ப இதனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். சரிங்களா? அப்போ ஒரு ப்ராபபிலிட்டியோட ஓகே சார் வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா காம்ப்ளிமெண்டரி ஆஃப் ஏவோட வேல்யூ என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. இதாம ஃபார்முலா. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ 1 மைனஸ்னா இப்போ வந்து 1/2ன்னு வச்சுக்கோங்க சார் ஒரு ப்ராபபிலிட்டி நிமிஷம் ஆஃப் ஒரு நிமிஷம் கரெக்ட். நீ சொன்னது கரெக்ட் தான். நான் ஃபார்முலா கொடுத்துறேன். ஒரு ஃபார்முலா கொடுத்துறேன். அதை வச்சுட்டு நீ சொன்னது கரெக்ட் தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1. சரிங்களா? இதுதான் மீனிங். நீ சொன்ன மாதிரி நீ சொன்ன சார் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 1/2 இருக்குது சார் அப்படிங்கிறீங்க. கரெக்டுங்களா? அதானே கேட்க வந்தீங்க. ஆ சார் அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் என்ன இருக்க போகுது? அப்போ 1 மைனஸ் 1/2 தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஓகேங்களா? 1 மைனஸ் எனக்கு என்ன டவுட்டா? 1 மைனஸ் 1/2 எப்படி சார் 1/2 வரும்? இங்க பாரு பி ஆஃப் ஏ பார் பாரு. பி ஆஃப் ஏ பார் என்ன பண்ணலாம்? 1 மைனஸ் பி ஆஃப் ஏ தானே. அப்போ என்னாச்சு? 1 மைனஸ் 1/2 தானே வருது. அப்போ 1 ஆ மைனஸ் சார் 1/2 1/2 தானே. என்ன டவுட் சொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே சார் நம்ம ஓகே ஃபார்முலா அப்ளை பண்ற இந்த ஃபார்முலா பி ஆஃப் ஏவோட ஃபார்முலா அப்ளை பண்றேன். இது வந்து சம் ஆஃப் த ஓகே சார் ப்ராடக்ட். ஓகே சார் புரியுது சார் நாம அப்ளை பண்றது இந்த ஃபார்முலா அப்ளை பண்றோம். என்ன டவுட் இருக்குதாமா? இல்லை சார் எது டவுட் அப்ப இதுக்கு பேர் என்னது? காம்ப்ளிமெண்டரி ஆஃப் ஏ ஓட ஃபார்முலா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ல கேட்பாங்க.